வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமனுடைய வெறுமை, தன் வாழ்க்கையில் இருந்த அவமானம் மாறியது. வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபினுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார். மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது. கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார். அது புது திராட்சை ரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார். ஆரோக்கியம் இல்லாமல் பரத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். எல்லோரையும் மீண்டும் நான் இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன். சற்று முன்பு நீங்கள் பார்த்த இந்த வீடியோவிலே இருக்கிற விஷயம்தான் சரியா. இந்த இடம்தான் இந்த தடவை இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற பங்கேற்கிற விண்ணப்பத்தை தயார்படுத்தி இருக்கிற உங்களுடைய விண்ணப்பங்கள் எடுத்து செல்லப்பட போகிற இடம். சிலர் ஏற்கனவே விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். யார் இன்னும் செய்ய முன் வருகிறீர்களோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி ஏன் தெரியுமா நண்பர்களே விசேஷமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை மீண்டும் அழைக்கிறார், மறுபடியும் வரவேற்கிறார். தொலைந்து போன அந்த மகனுக்காய் கொடுக்கப்பட்ட அதே வாய்ப்பு தான் இன்றைக்கு இந்த திரை வழியாய் ஆண்டவர் உங்களுக்காய் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு சமயத்துல நீங்க தேவனோடு மிகுந்த நெருக்கத்துல இருந்திருக்கலாம், ஐக்கியமான ஒருவராய், விசுவாசல பலமா இருந்திருக்கலாம், ஆவியில அனலா இருந்திருக்கலாம், ஆண்டவருக்கு மிக உண்மையான ஒருவராய் வாழ்ந்திருக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை, மாம்ச பலவீனம், சில பேருடைய சகவாசம், சில ஆசைகள் உங்களை திசை திருப்பி தேவனை விட்டு விலக்கி தூரமாய் எடுத்து சென்றிருக்கலாம், அந்த துளைந்து போன மகனை போல. ஆனால் அந்த மகன் திரும்ப தந்தை இடத்திலே ஓடி வந்தபோது தந்தை சென்று அவனை கட்டி அணைத்து கொண்டதை போல பிதாவானவர் உங்களை வரவேற்கிறார். மீண்டும் நீங்கள் அவரோட ஐக்கியத்தை ஏற்படுத்துவது, அந்த பாவத்தை விட்டு, அந்த கோபத்தை விட்டு, அந்த கசப்புணர்ச்சியிலிருந்து, உலக பலவீனத்திலிருந்து, மாச ஆசையிலிருந்து மீண்டு வாருங்கள் உங்கள் பரம பிதாவோடு சேரும்படி. இதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி நாம் ஆலயத்திலே செய்ய போகிற விசேஷமான ஜெபம். நான் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன் மக்களே. ஏனென்றால் தேவனை விட்டு விலகும் பொழுது நாம் அசுத்தத்துக்கு நெருங்கி செல்கிறோம். அதாவது ஒளி இருள். இயேசு கிறிஸ்து பார்வையற்ற ஒருவனை பார்த்து பேசின பொழுது பிறவி குருடன் அதுதான் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னிடத்திலே வருகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோசித்து பாருங்கள், நள்ளிரவிலே பிரகாசமான ஒளி உங்களை சுற்றி இருக்கும் பொழுது பாதை தெளிவா இருக்கும். அந்த ஒளி எல்லா இடத்திலும் உங்களை பின்தொடரும் போது பாதை தெளிவா இருக்கும், நீங்கள் தொடர்ந்து பிரயாணிக்கும்படி. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவ ஒளி,
என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடப்பது இல்லை. இருளில் இருக்கிறவர்கள் இடறி விழுவார். ஆனா வெளிச்சத்தில் நடக்கிறவங்க இடறி விழ வாய்ப்பில்லை. எனவே உங்க வாழ்க்கையில தொடர் தோல்வி, தொடர் அவமானம், தொடர் வேதனை. ஒருவேளை உங்க வாழ்க்கை இருளில் இருக்கலாம். வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் வந்தால், மக்கள் வெளிச்சத்தை தேடி வந்தால் நீங்கள் இடறி விட மாட்டீர்கள். அல்லது எங்கே செல்வது, என்ன செய்வது என்று புரியாத குழப்பத்தில் இருக்க மாட்டீர்கள். பாதை தெரியும், வழி தெரியும், நீங்கள் முன்னோக்கி செல்லுபடி. எனவேதான் இந்த அற்புதமான சாட்சி உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஜீவ ஒளி உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க நீங்கள் தான் கண்டிப்பாய் அனுமதிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி. அதற்காக தான் தானியேல் உபவாசம். உறுதுணையாய் நாம் ஆவியிலே நம்மை பலப்படுத்திக் கொண்டு சூழ்ந்திருக்கிற எல்லா இருளை, எல்லா பாவங்களை ஜெயித்து வெளிச்சத்திலே தொடர்ந்து முன்னோக்கி செல்லும்படி. நம் வாழ்க்கை நிறுத்தப்பட்ட ஒன்றா இருக்காது. கண்டிப்பாய் நம் வாழ்க்கை படிப்படியாக முன்னோக்கி செல்லும். இதோ சாட்சி கேளுங்கள், தொடர்ந்து பேசலாம். என் பேர் ஜீவத். நான் பெரம்பூர்ல வந்து வரேன். எனக்குள்ளாக 9 வருஷமாக நான் வியாதியை சந்திச்சேன். அந்த வீசிங் ப்ராப்ளமா இருந்தது. என்னால் சரியா படிக்கட்டு ஏற முடியாது, சரியா நடக்க முடியாது. எந்த விஷயம் செஞ்சாலும் எனக்கு மூச்சு திணறலானது ஏற்படும். எனவே இதனை விட ஒரு நாள் என்னுடைய சித்தி மூலமாக இந்த சர்ச்சை வந்து தெரிஞ்சுக்கினேன். இந்த சர்ச்சைக்கு எப்போ வந்தனோ என்னுடைய சித்தி கூட நான் விசுவாசத்தின் ஜெபத்துல கலந்து கொண்டேன். நான் விடுதலையை பெற்றேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். இந்த தேவனை குறித்து, என்னை விடுதலை ஆக்கின தேவனை குறித்து இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்ட்டு நான் அவருடைய விஷயத்துல வந்து ரொம்ப ஈடுபாடா இருந்தேன். எல்லாமே நல்லா தான் போயிருந்துச்சு. ஆனா ஒரு நாள் வந்தது, நான் விசுவாசத்துல ரொம்ப குளிர்ந்து போன நபரா இருந்தேன். நான் ஆலயத்துல தான் இருப்பேன். வெளிப்புறத்தை பார்க்கும்போது நான் ஆலயத்துல தான் இருப்பேன். ஆனா விசுவாசத்துல நான் இல்லை. நான் வெளியில நண்பர்கள் கூட இருப்பேன். நண்பர்களானது ரொம்ப தவறான விஷயத்துல ஈடுபடுவாங்க. நானும் கூட தான் இருப்பேன். நான் வந்து அந்த தவறான விஷயத்துல ஈடுபட மாட்டேன். அவங்க ஈடுபடுறாங்க, நான் கூட இருப்பேன். அதே போல மெதுவாக நான் ஆபாச படத்துக்கு அடிமையான பிற்பாடு என்னோட கேம் அடிக்டடான, ஃபோன் அடிக்டடான, இது போல சில தவறுகளானது நான் செஞ்சேன். அதே போல நான் தெளிவா யோசிச்ச அந்த நேரத்துல நான் தேவனை விட்டு விலகின நபரா இருக்கேன்ட்டு. இருந்தாலுமே நான் ஆலயத்துக்கு வருவேன், தேவனுடைய வார்த்தையை கேட்பேன், எல்லாமே கேட்பேன். ஆனா கீழ்ப்படைய மாட்டேன். அதை வந்து நான் அலட்சியமா விட்டுட்டேன். அதை வந்து நான் ஏத்துக்கல. அதே போல நான் மாத்திக்கணும்னு நினைப்பேன். ஒவ்வொரு முறையும் எனக்குள்ளாக எண்ணங்களானது வரும், நீ மாத்திக்கோன்ட்டு. ஆனா என்னால முடியல. நான் அந்த பலவீனமா இருந்தேன். எனக்கு ஆனா அந்த பலமானது இல்லை நான் மாத்திக்கணும்ட்டு. எனவே நான் ரொம்ப யோசிச்சேன், ரொம்ப சோகமா இருப்பேன். உட்புறத்துல ரொம்ப வெறுமையானது உணர்ந்தேன். ஒரு நாள் விபத்தானது ஏற்பட்டது. அந்த விபத்துல என்னுடைய உயிரானது போகக்கூடிய நிலைமையில இருந்தது. ஆனா என்னுடைய சரீரம் மிகவும் காயமா இருந்தது. என்னுடைய தலையில அடிபட்டது. என்னுடைய உடம்புல நிறைய இடங்கள்ல காயங்களானது இருந்தது. இந்த விபத்துல நான் ரொம்ப சோகமா இருந்தேன். இதுல இருந்து நான் ஜெயித்து வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த காயங்கள்லாம் ஆறின பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தேவன் என்கிட்ட பேசினார், என்னிடத்துல உணர்த்தினார், நீ அந்த முதல் அன்புக்கு வான்ட்டு. நான் யோசிச்சேன், முதல் அன்பா? நான் எப்படியா இருந்தேன் முதல் அன்புல? நான் தேவனுடைய விஷயத்துல இன்னும் அதிகமா ஈடுபட்டக்கூடிய நபரா இருந்தேன். ஆனா இப்போ நான் தேவனுடைய காரியத்துல எதுவுமே நான் செய்யாத நபரா இருக்கேன். நான் உலகத்தினுடைய நபரா இருந்தேன். இது தேவன் எனக்கு உணர்த்தினார். எனவே நான் இதுக்கு கீழ்ப்படியும்படியா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் முதல் அன்புக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் தொடங்கினேன். அந்த நேரத்துல தான் நான் வேலையானது செஞ்சுட்டு இருந்தேன். அதே போல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அதே நேரத்துல வந்தது. நான் இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டேன். அதே போல நான் ஆலயத்துக்கு வந்துட்டு அந்த எல்லா நாளும், எல்லா வருஷமும் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது நடக்கும். எல்லா சிறப்பு நிகழ்ச்சியும் நான் கலந்து கொண்டேன். ஆனா தேவன் என்கிட்ட என்ன கேட்டாரோ அதை நான் சரியா செய்யல. தேவன் என்கிட்ட இருந்து என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ நான் எந்த ஒரு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியோ அதை நான் முழுமையா நான் செய்யல. எனவே நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நான் என்னுடைய முழுமையை நான் தரப்போறேன். தேவன் என்கிட்ட இருந்து என்ன கேட்கிறாரோ அதை நான் செய்வேன். நான் தீர்மானம் எடுத்தேன். அதே போல நான் தேவன்கிட்ட கேட்டேன், தேவனே என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? என்கிட்ட இருந்து என்ன விதமான தியாகத்தை எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன கொடுக்கணும்? நான் உங்களுடைய ஆவியை பெறத்துக்காக நான் என்ன கொடுக்கணும்ட்டு நான் தேவத்துல கேட்டேன். தேவன் என்கிட்ட உணர்த்தினார், உன்னுடைய வேலையை கொடு. நான் யோசிச்சேன், என்னுடைய வேலையா? ஏன்னா நான் என்னுடைய வேலையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். விசுவாசத்தை நான் ரொம்ப துன்பப்பட்டேன். ஏன்னா அந்த வேலையை செய்யறவங்க யாருமே எல்லாம் கெட்ட நண்பர்களா இருந்தாங்க. அவங்க இப்படியா சொல்லுவாங்க, நீ எதுக்கு ஊழியத்துக்குலாம் போற? நீ எதுக்கு சர்ச்சைக்கு போற? நீ எங்க கூட வா, நீ ஜாலியா இரு, இது என்ஜாய் பண்ற லைஃப் இருக்கு, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் சர்ச்சைக்கெல்லாம் போற?
நீ என்ன வயசான நபரா இருக்கியா? இது ரொம்ப நான் வந்து கேலி செஞ்சாங்க. ஆனா அந்த நேரம் நான் உணர்ந்தேன், தேவனை விட்டு விலகுற காரியமா இருக்கு இதெல்லாம். எனவே இதெல்லாம் நான் தியாகம் செய்யணும். இதற்காக தான் தேவன் என்னுடைய வேலையை கேட்டிருக்காருன்ட்டு. எனவே நான் அந்த வேலையை நான் விட்டேன். நான் பீடத்து மேலாக ஏறும்போது அந்த வேலையானது நான் விட்டேன். என்னுடைய சரீரபூர்வமான தியாகத்தை செஞ்சேன். என்னுடைய ஆவிக்குரிய ரீதியான தியாகத்தை நான் செஞ்சேன். முழுமையா என்னுடைய வாழ்க்கையை நான் அந்த பீடத்து மேலாக தியாகமா செஞ்சேன். பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்தார். எனக்குள்ளாக அவர் வரும்போது மிகவும் நான் சந்தோஷமா இருந்தேன். எனக்குள்ளாக அந்த சமாதானமான இருந்தது. எனக்குள்ளாக அந்த முழுமையானது, அந்த உறுதியானது இது. இனிமேலும் எனக்குள்ளாக வெறுமையானது இல்லை. நான் இனிமேலும் நான் அந்த வெறுமையினால கஷ்டப்படல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாறினதா இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு வீட்டுல ஒரு உதாரணமா இருக்கேன். நான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையும் மாறிச்சு. இனிமேலும் நான் கெட்ட பழக்கத்துல இல்லை. இனிமேலும் எனக்குள்ளாக கெட்ட நண்பர்கள் இல்லை. இனிமேலும் நான் ஆபாச படத்துக்கு அடிமையா இல்லை. எல்லாமே நான் கைவிட்டுட்டேன். என்னுடைய பழைய வாழ்க்கையும் கைவிட்டுட்டேன். நான் இப்போ ஒரு புதிய மனுஷனா இருக்கேன். எனக்குள்ளாக தேவனுடைய உயிருள்ள தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து எனக்குள்ளாக இந்த சமாதானமா இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இந்த வாலிகளுடைய சாட்சி கண்டிப்பாய் உங்கள் கவனத்தை ஈர்த்திருக்கும். இதற்கான ஒரே ஆதாரம் பரிசுத்த ஆவி மட்டுமே மக்களே. பரிசுத்த ஆவியினுடைய அத்தியாவசியத்தை நீங்க புரிந்து கொள்ளும்படி ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய யோசனையை திறக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் கவனத்தை திசை திருப்பாதுங்க. எந்த வேலைக்கும் எழுந்து செல்ல வேண்டாம். அதே இடத்துல உட்கார்ந்து தொலைக்காட்சி பெட்டியின் வழியாய் அல்லது யூடியூப், ஃபேஸ்புக் வழியா யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ டிவைஸ்ல உங்க முழு கவனத்தை பதித்திடுங்க. மேலும் தொலைக்காட்சி பெட்டியின் மேல் ஒரு டம்ளர் தண்ணீர் வைங்க. நிகழ்ச்சி இறுதியில் அதை ஆஸ்வதிக்க போகிறோம். நீங்க வீட்டுக்குள்ளிருந்து பார்த்து கொண்டிருந்தால் உடனடியாக ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். அந்த டம்ளர் தண்ணீரை ஆஸ்வதிக்க போகிறேன். மருத்துவமனையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாங்க போற சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் சக்தி அங்கே கண்டிப்பாய் வரும். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு ஜீவனை தரும்படி வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்குமா. இந்த அற்புதமான வீடியோவை தொடர்ந்து அற்புதமான ஒரு சாட்சி பரிசுத்தாவினுடைய அடையாளமான இந்த வீடியோ பார்த்துக்கற்பாடு அற்புதமான சாட்சியை பாருங்கள். இது உங்களுக்கு தெளிவாகும். நீங்கள் ஒளியிலே நடக்க விரும்பினால் கண்டிப்பாய் ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கும். உங்க வாழ்க்கை தடுத்து நிறுத்தப்பட்டதற்கான காரணம் இதான். எப்படி ஒரு நள்ளிரவு நேரம், அதாவது ஒரு மிக இருட்டான ஒரு நேரத்துல நீங்க ஒரு இருட்டான அறையிலையோ ஒரு இடத்துலயோ போய் நிற்கும்போது உங்களால எந்த ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். ஏன்னா அடுத்தது என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பயம் தடுக்கும். ஆனா ஒளி பிரகாசிக்கும் பொழுது நீங்க எங்கும் செல்ல தயங்குவது இல்லை. ஒருவேளை உங்க வாழ்க்கை நிறுத்தப்பட்டதற்கான காரணம் உங்களை சுற்றிலும் இருளா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்கள் அனுமதித்தால் இந்த பரிசுத்தாவின் ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்க உங்கள் வாழ்க்கையின் இருளா இருக்காது. மக்கள் இந்த விளக்கத்தை தொடர்ந்து சாட்சி கவனிங்க. விசுவாச ஜபத்திலே ஒன்றிணையல். இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். அநேக வகையான கலாச்சாரங்கள் மற்றும் வித்தியாசமான பாரம்பரியங்கள். சுற்றி எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகளுக்காக கவலைப்படுகிறார்கள். இப்படியேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது செய்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை, ஓய்வு இல்லை. ஏதோ ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா அது என்ன என்று? ஏதோ ஓர் உணர்வு தன் வாழ்க்கையில் எதையோ தவறவிட்டது போல். ஆம், அவர்கள் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் மாற்றம் இல்லை. வெளியே பிரயாணிக்கிறார்கள், உறவுகள் ஏற்படுத்திக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், பிரபலம் அடைய விரும்புகிறார்கள், நகைகள் சம்பாதிக்கிறார்கள் மற்றும் வாழ்க்கையில் தோல்வி. ஆனாலும் எதுவும் திருப்தி இல்லை. அழுகிறார்கள், சண்டையிடுகிறார்கள், குடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன் தன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கஷ்டம்? ஏன் இந்த ஏமாற்றம்? ஒரு காரியம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இவையெல்லாம் ஓர் அறிகுறி. தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி இன்னும் பெறாமல். இன்றைக்கு மனிதர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஆனால்
வெறும் உலக சந்தோஷம் மட்டுமே. ஆனால் கர்த்தருடைய ஆவி இன்னும் பார்ப்பதில்லை. உண்மையாகவே நீங்கள் பரிசுத்தாவி விருப்பத்தோடு கோரினால் உங்களுக்குள் வர அவர்தான் முக்கியம் என்று, அவர்தான் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதர்களுக்கு தேவன் ஒரு பரிசளித்தார். அது ஏதோ ஒரு பரிசு அல்ல, அதாவது உடைந்து போகிறதோ பழையதாகிறதோ அப்படிப்பட்டதல்ல, ஒரு பொருளோ அல்ல. பரிசுத்த ஆவி, நித்திய காலமும் அவரோடு நாம் வாழ்வது, இந்த உலகத்தில் வரும் எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஆவி. அவருடைய குமாரனின் தியாகம் மூலமாய் நாம் இதை பெற்றோம். எல்லா நேரமும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆம், அவரை பரிசுத்த ஆவி. யோசித்து பாருங்கள், ஒருவர் 24 மணி நேரம் உங்களை வழிநடத்தியிருக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று. உங்களை வழிநடத்தி சமாதானம் கொடுத்து பெரும் துயரத்திலிருந்து உங்களை சமாதானத்தோடு நிற்க வைப்பார். இதுதான் நாம் அனலாய் இருப்பது, நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதற்கான காரணம். அவர்கள் யார் என்றால் பரிசுத்தாவி பெற்றவர்கள் மட்டுமே. நம் இரட்சிப்பின் உத்தரவாதம் அவரே. பரலோக ராஜ்யத்தில் வழிநடத்தக்கூடியவரும் அவரே. நீங்கள் இப்படி யோசிக்க கூடாது, ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று. உண்மையாகவே நீங்கள் அவரை பெற வேண்டுமானால் நீங்கள் முழு விருப்பத்தோடு அக்கினியாய் அவரை தேட வேண்டும். உங்கள் வாழ்க்கை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். இங்கேதான் மக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் பரிசுத்தாவி நான் பெற வேண்டும் என்று, ஆனால் வாழ்க்கை இன்னும் தரவில்லை. தியாகம் செய்வதில்லை, விலை செலுத்துவதில்லை. பொய்யான நபர் மீது சத்திய ஆவியை பெற இயலாது. இது சாத்தியமே அல்ல. நீங்கள் 100% கொடுக்கிறீர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் பாதியாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். இது சாத்தியமே இல்லை. தேவனை நீங்கள் கனம் செய்யாதப்போ நீங்கள் கனம் பெறுவதில்லை. அதனாலே தான் யார் நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் பெற விரும்புகிறீர்களோ, முதலாவது உங்களுக்குள் இருக்கிற பதற்றமான வாழ்க்கையை எடுத்து முழு இருதயத்தோடு தேவனை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பரிசுத்தாவை பெருமளவு நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டாம். அவரை பெற்றுக்கொள்வது என்பது வாய்ப்பல்ல, ஆனால் போராட்டத்தில் ஜெயிக்க அவர் தேவை. இதற்கு அர்த்தம், உங்கள் வாழ்க்கையில் அவர் இல்லாவிட்டால் நீங்கள் ஜெயிப்பதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் வரும் உபத்திரவங்களை நீங்கள் ஜெயித்து நீங்கள் நிலையாய் நிற்க வேண்டும் என்று. முழு பலத்தோடு உங்கள் தேவனை கனம் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது தேவனால் கனம் பண்ணப்படுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போயிருந்தேன், ரொம்ப தாகத்தோடு. நான் அந்த அளவு தாகத்தோடு இருந்தேன் பரிசுத்தாவிக்காக. நான் அவர் அந்த அளவு தேட விரும்பினேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த அளவு தாகத்தோடு அவரை தேடினேன். அந்த நாள் பரிசுத்தாவி என் மேலாக வந்தார். இது அந்த அளவு மகிமைக்குரியது. நான் அந்த நாள் அந்த அளவு சமாதானத்தை உணர்ந்தேன். என்னுடைய முழு வாழ்க்கையில அந்த அளவு சமாதானத்தை நான் உணர்ந்தது இல்லை. எனக்குள்ளாக அந்த அளவு சந்தோஷம் நான் ஒரு நாளும் கற்பனை கூட செஞ்சு பார்த்ததில்லை. அந்த அளவு சமாதானம் எனக்குள்ளா இருக்கும்னு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் சரீரத்துல இருக்க இந்த காயம் எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. என் முழு சரீரமும் ஒரு மிஷின்குள்ளாக சுத்துறது போல இருக்கு. ஒரு சின்ன துளி மாதிரி இது ஆரம்பிச்சது. ஒரு சின்ன புண்ணு உடம்பு ஃபுல்லா அரிக்கிற மாதிரி இது ஆரம்பிச்சது. நான் தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவர் இடத்துல போனேன் என்னுடைய சிகிச்சைக்காக. அவங்க சில டெஸ்ட் எனக்காக எடுத்தாங்க என்னுடைய சரீரத்துல.
அந்த சோதனைக்கு அப்புறமா எல்லாம் பேப்பரையும் நான் எடுத்துட்டு டாக்டரை பார்க்க திரும்ப போனேன். அந்த மருத்துவர் அந்த மாதிரி ரொம்பவும் அதிர்ச்சியானாங்க. அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்க சரீரத்துல என்ன பிரச்சனைனே தெரியல. ஏன்னா இந்த சோதனையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் வெளியே காமிக்குது. அவங்க ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க என்னோட சரீரத்துல போரும்படியா. ஆனா அவங்களுக்கு தெரியும் இது என் பிரச்சனையை தீர்க்காதுன்னு. நானே நிறைய ஆயில்மெண்ட் வாங்கி என்னோட சரீரத்துல போட்டிருக்கேன். நான் வேற பல டாக்டர் கிட்ட போயிருக்கேன். அவங்க கூட ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் பயன்படுத்தும்படியா. ஆனா எதுவுமே எனக்கு சரியா வரல. ஒரு தடவை நான் 22 பிளட் டெஸ்ட் ஆனதை எடுத்தேன். அவங்க அதை எடுக்க சொன்னாங்க, இன்னும் ஆழமா என்னுடைய சரீரத்துல என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்காக. ஆனா எதுவுமே ரிசல்ட்ல வெளியே வரல. அப்போதான் என்னுடைய பிரச்சனை ஆரம்பிச்சது அதிகமா. நான் அந்த அளவு பணமானது செலவு பண்ணிட்டு இருந்தேன். என் கணவர் வெளியே போய் வங்கியில லோன் ஆனது எடுத்தாரு. எங்க கிட்ட இல்லாத பணத்தை நாங்க செலவு பண்ணோம். நாங்க எப்பெல்லாம் மருத்துவர்களை பார்க்க போறோமோ அவங்க சொல்லுவாங்க, உனக்கு இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன், உனக்கு இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எதையுமே உறுதியா சொல்ல மாட்டாங்க. இது ஒரு 2 வருஷமா நான் இந்த பிரச்சனையை கடந்து சென்றேன். முன்னும் பின்னுமா இதே பிரச்சனையை சந்திச்சேன். என் சரீரத்துல எடையானது குறைய ஆரம்பிச்சது. என்னால எதுவுமே செய்ய முடியல. என் எடை ரொம்ப குறைஞ்சது. என் சரீரம் முழுவதும் காயமா நிரப்பப்பட்டது. ஒரே புண்ணுகளா இருந்தது. ரொம்ப காயத்தோட நான் கஷ்டப்பட்டேன். காயங்களோட சேர்த்து வலியானது அதிகமா இருக்கும். எப்பெல்லாம் நான் குளிக்கிறேனோ அப்போ இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கும். எப்பெல்லாம் தண்ணியானது என் உடம்புல படுதோ அப்போ அந்த அளவு வலி, ஒரு ஆசிட் என் உடம்புல இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவு வலி. உண்மையாகவே என் சரீரம் சிதைந்துதான் இருந்தது. ஒவ்வொரு நாள் நான் தூங்க போகும்போது என் பெட்ஷீட் மேலாக ஒரு கவரானதை போட்டுப்பேன். ஏன்னா நான் பெட்ஷீட் மட்டும் போட்டுட்டு படுத்தேன்னா என் தோல் அந்த அளவு பிச்சுக்கிட்டு வரும். அந்த பெட்ஷீட்டோட என்னோட தோல் அப்படியே ஒட்டிக்கும். அந்த போர்வையோடு என்னோட தோலானது ஒட்டிக்கும். என் மேல அந்த அளவு துர்நாற்றமானது வந்தது. ஈக்கள் எப்பவுமே என்னை சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது உண்மையாவே ரொம்ப ரொம்ப துர்நாற்றமா இருந்தது. நான் அந்த அளவு கஷ்டத்தை கடந்து சென்றேன். நான் அந்த அளவு வலியும் நான் கஷ்டத்தையும் அந்த அளவு கடந்து சென்றேன். என் சரீரம் அந்த அளவு வலிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாளும் நான் யோசிச்சதில்ல நான் இதை கடந்து செல்வேன்னு. ரொம்ப கஷ்டம். இனிமேலும் எதுவும் செய்ய முடியாது. இவ்வளவு வலியோடு எங்கே இவர் செல்ல முடியும்? மர்செல்லோ கேட்டார் அவருடைய அண்ணியின் மூலமாய் ஒரு இடத்தில் வந்து இந்த டிவி புரோகிராம் பார்ப்பதற்காக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது நேத்து நடந்தது போல இருக்கு. எனக்கு உதவி செய்யும்படியா கேட்டேன். ஏன்னா இனிமேவும் என்னால இந்த வழியை கடந்து செல்ல முடியாது. வேற எதுவுமே எனக்கு உதவி செய்ய முடியும் மாதிரி இல்ல. எந்த பணத்தினால எனக்கு உதவி செய்ய முடியல. எந்த மருத்துவனால எனக்கு உதவி செய்ய முடியல. எதுவுமே எனக்கு உதவி செய்ய முடியல. அதனால நான் கேட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, தயவு செஞ்சு என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க. எனக்கு உதவி வேணும். எனக்கு உதவியானது வேணும். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க இப்ப எனக்கு உதவி செய்யலாம், நான் இறந்துருவேன். இது அந்த அளவு எனக்கு காயமா இருக்கு. அதனால அன்னைக்கு அவங்க கார் எடுத்துட்டு வந்து என்னை கூட கூட்டிட்டு போனாங்க. அவங்க கூட பரிதவிப்போட அவங்களோட நான் போயிருந்தேன். அன்னைக்கு அந்த நிலைமையில தான் நாங்க சென்றடைந்தேன். உங்க கஷ்டம் ரொம்ப பெருசா இருக்குல்லம்மா. இந்த சூழ்நிலை மாறும். அங்கதான் ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தார். எனக்கு ஒரு சவாலானதை கொடுத்தார். அவர் சொன்னார், நான் இந்த சவாலை செஞ்சு நான் குணமாக்குதலானதை பார்க்கலன்னா என் சரீரத்துல இருக்க எல்லா வியாதியும் அவருக்கு மாற்றப்படும். அவருடைய வேதாகமத்தை அவர் கொண்டு வந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையை திறந்தார். அவர் உறுதியானதை கொடுத்தார், நான் குணமாக்கப்படுவேன்னு. அந்த நாள் நான் தேவனுடைய பீடத்து மேல போனேன். ஏன்னா எனக்கு உதவியானது தேவையா இருந்தது. அன்னைக்கு நான் பீடத்து மேல போகும்பொழுது என் உறவினர் என்னோட இருந்தாங்க உதவி செய்யறதுக்கான. நான் சொன்னேன் இல்ல. நான் எப்போ பீடத்துல இருந்து கீழே இறங்கினோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா எனக்குள்ளாக உறுதி இருந்தது, தேவன் ஏற்கனவே இருக்காரு எனக்கு உதவி செய்ய. என்னோட குணமாக்குதல வேலை செஞ்சிட்டு இருக்கார். அன்னைக்கு நான் திரும்பவும் வீட்டுக்கு போய் நல்ல உறக்கத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் தொடங்கி நான் வித்தியாசமான நபரா மாறினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன். நான் அபிஷேகப்பட்ட தண்ணியை பயன்படுத்தினேன்.
நான் அந்த தண்ணியை குடிப்பேன், என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன், என் விசுவாசத்துல முன்னோக்கி போனேன். என் காதுக்குள்ளாக போற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் என் குணமாக்கலுக்கான மருந்தா இருந்தது. அப்பதான் நான் தீர்மானிச்சேன், முழு வாழ்க்கை ஆண்டவராக இயேசுக்கு கொடுக்க போறேன்னு. நான் தண்ணியில ஞானஸ்தானம் பெற்றேன். தேவனோட இருக்க உடன்படிக்கையில இன்னும் கவனமா இருந்தேன். அந்த நேரத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அதனால நான் முன்னோக்கி போனேன். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில நான் சரீரபூர்ணமான மாற்றத்தை மட்டும் நான் பெற்றுக்கொள்ள விரும்பல. நான் என்னுடைய உள்புறத்துல குணமாக்குதல பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினேன். என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் குணமாக்குதல் பார்க்கணும்னு விரும்பினேன். என் சரீரம் மட்டும் இல்லை, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் வியாதினால கஷ்டப்பட்டது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதனால நான் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க விரும்பினேன். தேவனுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கணும். நான் ஜெபமானதை செஞ்சேன், நான் உபவாசிச்சேன், தேவனுடைய வார்த்தையை தியானிச்சேன். என்னால முடியலனா கூட என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் தேவனுடைய பீடத்துக்கு போனேன். நான் எந்த விலையும் பத்தி யோசிக்கல, நான் என்னுடைய மருந்து வாங்கணுன்றத பத்தி யோசிக்கல. ஆனா எனக்கு தெரியும், நான் எது அங்க செஞ்சிட்டு இருக்கனோ அதை நான் சரியா செஞ்சிட்டு இருக்கேன். நான் என்னுடைய என்பளப்பானதை பீடத்து மேல வச்சேன், அந்த தொகையோட வச்சேன். அதுதான் என்னுடைய தியாகம். தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தேவனை நோக்கி செல்கிறார். பீடத்தின் மீது ஏறுகிறார் தன் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள. இங்கே தேவனுடைய பீடத்தில் எல்லாம் நடந்தது. என்னுடைய குணமாக்குதல எனக்கு தேவை. ஆனா எல்லாத்தையும் மேலாக எனக்கு தேவனுடைய பிரசனம் தேவையா இருந்தது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். நான் எப்போ பீடத்துல இருந்து கீழே இறங்கினானோ எனக்குள்ளாக சமாதானம் இருந்தது, உறுதி இருந்தது. எனக்குள்ளாக ஒரு ஆசை, இந்த உலகத்துக்கே நான் சத்தமிட்டு சொல்லணும், தேவன் உயிரோடு இருக்கார். நான் ஒரு மேகங்கள் மத்தியில நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. என் தேவனே, உண்மையாவே நீங்க என் கூட இருக்கீங்க, உங்க ஆவி என்னோடு இருக்கார். இது ரொம்ப அற்புதமா இருந்தது. எனக்கு தெரியாது இது இந்த அளவு அற்புதமா இருக்கும்னு. என் தேவனே, நீங்க எனக்குள்ளா இருக்கீங்க, நீங்க உயிர் உள்ள தேவனா இருக்கீங்க, நீங்க உண்மையான தேவனா இருக்கீங்க. எனக்கு யோசனை இல்லாம இருந்தது தேவன் எவ்வளவு அற்புதமானவர், தேவன் உயிரோடு இருக்காருன்னு. நான் மத்தவங்க அவரை பத்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மக்கள் சொல்லுவாங்க தேவன் உயிரோட இருக்கார், அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா எப்போ இது என் வாழ்க்கையில் நடந்ததோ இது அந்த அளவு ரொம்பவும் அற்புதமா இருந்தது. ரொம்பவும் அற்புதமா இருந்தது. அந்த அளவு சமாதானம், ஒரு அமைதி. என்னை சுத்தி இருக்க உலகத்தை நான் மறந்துட்டேன். கடைசியாய் மர்செல்லோ கண்டறிந்தார் மருத்துவரை விட மேலான மருத்துவரை. அவள் தன் சரீரத்தை சுகமாக்குவது மட்டுமல்லாமல் தன் ஆத்துமாவை சுகமாக்குவதற்காக வந்தாள். இனிமேவும் என் மேல எந்த வியாதியும் இல்லை. என் சரீரம் குணமாக்குதல பார்க்க ஆரம்பிச்சுது. என்னுடைய காயங்கள் மறைய ஆரம்பிச்சுது, காய ஆரம்பிச்சுது. நான் கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் பொழுது என் தோல் எல்லாம் சரியாக ஆரம்பிச்சுது. எல்லாமே பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சுது. என் முடி திரும்பவும் வளர ஆரம்பிச்சுது. என்னால சந்தோஷத்தினால கத்த மட்டும் தான் முடிஞ்சுது. என்னுடைய கழுவறையில ஒரு சின்ன குழந்தை போல என் சரீரத்துல தண்ணியானது படும் பொழுது இனிமேவும் அந்த வலி இல்லை எனக்கு. என்னோட தோல் சுத்தமா மாறியது. இங்க பாருங்க உண்மையாவே மாறி இருக்கு. எல்லாமே சுத்தமாயிடுச்சு. ஒரு குழந்தை சரீரம் போல இருக்கு. மருத்துவர் சொன்னாங்க நான் சூரிய வெளிச்சத்துல போகக்கூடாது. இப்போ நான் அதிகமா சூரிய வெளிச்சத்துலதான் நடக்கிறேன். எந்த பயமும் இல்லாம கடற்கரைக்கு நான் போறேன். மக்கள் என் முன்பாக பார்த்து இப்ப பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களால நம்ப முடியல. அவங்க சொன்னாங்க, மசேலா, முன்புக்கும் இப்போயும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்ககிட்ட. இயேசு 10 குஷ்டரோகியை குணமாக்குனார். ஆனா ஒருத்தர் தான் திரும்ப வந்தாரு. நான் தான் அந்த ஒருத்தர். நான் திரும்ப வந்தேன் அவருக்கு நன்றி சொல்றதுக்கு. குஷ்டரோகங்கள் குணமாக்கப்பட முடியும், அதிசயங்கள் விளக்கி சொல்ல முடியும். விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னீர். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்னை பின்பற்றுகிறவன் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்? உன் வார்த்தையை பின்பற்றுகிற ஒருத்தர், நீ என்ன சொன்னீரோ அதை கடைபிடிக்கிற ஒருத்தர். நீ சொன்னீர் மன்னியுங்கள், நீ சொன்னீர் பழி வாங்க வேண்டாம், நீ சொன்னீர் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், ஆசீர்வதிக்கவே ஒழிய யாரையும் சபிக்காதிருங்கள் என்று சொன்னீர். இதுதான் ஒளி. இதை நாங்கள் பின்பற்றும் பொழுது
நாங்கள் இருளில் நடப்பதில்லை, நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், எங்கே தங்குவோம் என்று கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லீர். அதை இந்த நபர் செய்வாரானால், இந்த நிமிஷம் இந்த நிகழ்ச்சியின் வழியா ஜபத்தை பெறுகிற இந்த நபர் இப்பொழுது முடிவெடுப்பாரானால், நான் இனி இதை குறித்து கவலைப்பட மாட்டேன், நான் இனி இதை குறித்து யோசிக்க மாட்டேன், நான் ஆண்டவர் வார்த்தையை கடைபிடிக்க போகிறேன். அப்போது இவர் ஒளியில் நடக்கிறார், இருள் வந்து இவரை பிடித்துக் கொள்வதில்லை. இப்போது விடுவிக்கப்படுங்கள். வியாதி என்கிற இருளில் இருந்து, பயம் என்கிற இருளில் இருந்து, கவலை என்கிற இருளில் இருந்து, கசப்புணர்ச்சி என்கிற இருளில் இருந்து, அழுத்தம் என்கிற மன அழுத்தம் என்கிற இருளில் இருந்து விடுதலை பெறுங்கள். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இதிலிருந்து பருகுகிறவர் ஜீவனிலிருந்து பருகுவாரார், இயேசுவின் பெயரால். ஆமென்.